தான் திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் மில்லில் கடந்த மாதம் வேலை செய்ததாகவும் அங்கு இரவு பகலாக மிகுந்த சிரமப்பட்டு வேலை பார்த்ததாகவும் கூறியிருக்கிறார். கையில் செலவிற்கு சுத்தமாக பணமே இல்லாத தருணத்தில் தொடர்ந்து 20 நாட்களாக வேலை செய்ததாகவும் கூறியிருக்கிறார். அப்போது ஊதியம் கேட்டபோது முதலில் ஒரு வாரம் கழித்து வாங்கிக் கொள்ளலாம் எனவும், கை செலவிற்கு பணமே இல்லாமல் அந்த ஒரு வாரத்திற்காக காத்திருந்த பிறகு சம்பளம் கேட்டபோது அடுத்த வாரம் தருவதாக கூறியதாகவும், அதன் பிறகு வேதனையோடு வேறு வழியின்றி 3வது வாரமும் முடிந்த பிறகு ஊதியத்தை கேட்டுள்ளார். ஆனால் அப்போது ஊதியத்தை தர முடியாது என கூறியுள்ளனர். அதன் பிறகு அந்த மில்லின் ஓனரை பார்த்து, சார், எனக்கு டீ குடிக்க கூட காசு இல்ல சார், தயவு செஞ்சு என் சம்பளத்தை கொடுங்க சார் என கெஞ்சி கேட்ட பிறகும் ஊதியமே கொடுக்காமல் தன்னை அடித்து விரட்டியதாகவும் வேதனையோடு தெரிவித்துள்ளார். இதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் காவல் நிலைய 100க்கு போன் செய்து சொன்னதாகவும், ஆனால் இதை ஒரு விஷயமாகவே யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறியிருக்கிறார். அதன் பிறகு அவருக்கு ஆறுதல் கூறிய போலீசார், எபார்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ திருப்பூர்ல எந்த இடத்துல வேலை பார்த்த, எந்த மில்லு, பேர் என்ன என விசாரித்துள்ளனர். ஆனாலும் அந்த அப்பாவி தொழிலாளிக்கு எந்த விவரங்களையும் சரியாக சொல்ல தெரியவில்லை. அதன் பிறகு, சரி வா, நான் விசாரிச்சு உன் சம்பளத்தை வாங்கி தரேன் என கூறிய போலீசார் இது குறித்து ஒரு புகார் கொடு, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம் என கூறியுள்ளனர். அதன் பிறகு அவரை பந்தய சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று புகாரை பெற்றுக்கொண்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர்.